கொடுக்கிறோம். நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக செய்கிறவரை பெற்றிருக்கோம். நாங்கள் பாடுகிற பாடலும் என்ற வார்த்தையும் அவங்களோட நீங்கள் ஆசீர்வதித்து கொடுப்பீங்களாக சொல்கிறோம். இயேசு நாமத்தை கேட்கிறீங்க படிக்கிறேன். சேட்டையின் கீழ் என்னை மறைத்துக் கொண்டார், சிறகுகளால் என்னை மூடிக்கொண்டார். அவர் சேட்டையின் கீழ் என்னை மறைத்துக் கொண்டார், சிறகுகளால் என்னை மூடிக்கொண்டார். நன்றி 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 சொல்லுவே, நன்றி 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 சொல்லுவே. அவர் சேட்டையின் கீழ் என்னை மறைத்துக் கொண்டார், சிறகுகளால் என்னை மூடிக்கொண்டார். மேலின் கண்ணைக்கு தாப்புவித்தார், கொள்ளை நோய்க்கும் என்னை தாப்புவித்தார். மேலின் கண்ணைக்கு தாப்புவித்தார், கொள்ளை நோய்க்கும் என்னை தாப்புவித்தார். நன்றி 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 சொல்லுவே, நன்றி 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 சொல்லுவே. அவர் சேட்டையின் கீழ் என்னை மறைத்துக் கொண்டார், சிறகுகளால் என்னை மூடிக்கொண்டார். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வானை உன் கூடாரத்தை அணுகாதென்றார். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வானை உன் கூடாரத்தை அணுகாதென்றார். நன்றி 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 சொல்லுவே, ஹல்லேலூயா. நன்றி 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 சொல்லுவே. அவர் சேட்டையின் கீழ் என்னை மறைத்துக் கொண்டார், சிறகுகளால் என்னை மூடிக்கொண்டார். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலை பறக்கும் அம்பேற்கும், இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலை பறக்கும் அம்பேற்கும் என்னை தப்புவித்து காத்து கொண்டார், என்னை தப்புவித்து காத்து கொண்டார். நன்றி 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 சொல்லுவே, ஹல்லேலூயா. நன்றி 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 சொல்லுவே. அவர் சேட்டையின் கீழ் என்னை மறைத்துக் கொண்டார், சிறகுகளால் என்னை மூடிக்கொண்டார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா மறைத்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறவரை இந்த மக்களை அப்படியாக நீ பாதுகாக்கிறவராக இருக்கு. தூய்மை தருகிறவரை நான் துடிக்கிறோம். ஆலோசனை ஆச்சரியமானவரை, செயலின் மகத்துவமானவரை, நன்றிக்கு அவர்களை உயர்வுள்ள கிருபை மேலானது தகப்பை. ஹல்லேலூயா. உம்மை நம்பி வந்தேனையா, என்னோடு இருப்பவரே. ஹல்லேலூயா. உம்மை நம்பி வந்தேனையா, என்னோடு இருப்பவரே. எனக்காக வந்தவரே, என் பிரியை நீக்கினீரே. ஹல்லேலூயா. எனக்காக வந்தவரே, என் பிரியை நீக்கினீரே. உம்மை நம்பி வந்தேனையா, என்னோடு இருப்பவரே. இருளில் இருந்தேனையா, வெளிச்சம் தந்தீரையா. இருளில் இருந்தேனையா, வெளிச்சம் தந்தீரையா. வேண்டி கேட்கும் போது விடுதலை தந்தீரையா. வேண்டி கேட்கும் போது விடுதலை தந்தீரையா. உம்மை நம்பி வந்தேனையா, என்னோடு இருப்பவரே. உம்மை நம்பி வந்தேனையா, என்னோடு இருப்பவரே. உன் காயங்கள் பார்த்தீரையா, கண்ணீர் வடித்தீரையா.
ஆட்டுக்குட்டியானவரே, அல்லேலூயா. என் சுமைகளை சுமந்தீரே, தேவ ஆட்டுக்குட்டியானவரே, உம்மை நம்பி வந்தேனையா, என்னோடு இருப்பவரே, அல்லேலூயா. உம்மை நம்பி வந்தேனையா, என்னோடு இருப்பவரே, அன்பே ஆளுயிரே, எனக்கு அடைக்கலம் தந்தவரே, அன்பே ஆளுயிரே, எனக்கு அடைக்கலம் தந்தவரே, சாத்தானின் தலையை நசுக்கினீரே, ஜெயத்தை எனக்கு தந்தவரே, சாத்தானின் தலையை நசுக்கினீரே, ஜெயத்தை எனக்கு தந்தவரே, உம்மை நம்பி வந்தேனையா, என்னோடு இருப்பவரே, அல்லேலூயா. உம்மை நம்பி வந்தேனையா, என்னோடு இருப்பவரே, அல்லேலூயா. அல்லேலூயா. சரணம் சரணம் உம்மை நம்பி வருகிறவர்கள் ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லை. தேவன் நீ காண்கின்ற தேவன், காக்கின்ற தேவன், பாதுகாக்கிற தேவன், வெட்டப்பட்டிருக்கிற பிள்ளைகளை மூடி மறைக்கிற தேவன். இப்பொழுது அந்த கொரோனா ஆவியினால் அநேக பிள்ளைகள் அந்த சஞ்சலத்தோடு தவிப்போடு பயத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் ஒப்படைக்கிறோம். அந்த பாதுகாப்பை இப்போதே நாங்கள் கட்டுகிறோம். நாமத்தால் மூன்றாவது அலைவர் வராத என்றைக்கும் காண மாட்டாங்க. முற்றிலுமா சந்தேகப்பட்டாங்க. அந்தவரே அப்பா நாங்கள் கேள்விப்படும்படியாக அந்தவரே நாங்கள் ஒருவனோடு ஜெபிக்கிறோம். அப்போது செய்த அதுபோன்று லேசான காரியமாக யோவானுடைய அதிசயமாக செய்வேன் என்று சொன்னீங்க ஐயா. ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஆண்டவர். இந்த தேசத்தில் உள்ள மக்கள் அப்பாவை பாதுகாப்பை கொடுக்கும்படியாக சொல்லுங்க. ரட்சிப்பை தாரும் அப்பா. ஜீவ புஸ்தகத்தில் பிள்ளைகளோட பெயர் எழுதப்படக்க மாட்டேன். அப்படியாக ஒப்பப்படுத்துகிற மக்கள் படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா. அல்லேலூயா. அதுவரை 2 வருடமா ஸ்கூல் போகாத பிள்ளைகள் அதுவரை மன உளைச்சல் இருக்கிறாங்க. அதுவரை அப்படியாக பிள்ளைகளுக்கு அந்தவரை நல்ல ஞானத்தை கொடுத்து பாதுகாப்பை கொடுங்க. படிக்கிற இடத்துல இருந்த பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை கொடுங்கப்பா. அல்லேலூயா. அல்லேலூயா. பெண் பிள்ளைகளுக்கு விசேஷமா நாங்கள் ஒப்பப்படுத்திக்கிற மாட்டோம். பாதுகாப்பை கொடுங்க. ரத்தப்பட்டிருக்கிற பிள்ளைகளை மூடி மறைத்து கொள்ளுங்கப்பா. வாலிப பிள்ளைகள் வேலைகளுக்கு போகும்போது கூட அதுவரை பாதுகாப்பை கொடுங்க. போக்குவர வாழ்க்கை சமூகம் இருக்கட்டும். பிள்ளைகள் அப்பா சோத்திரம் சோத்திரம் ஐயா. தேவனே பாதுகாப்பு கவனத்துல வைத்த தேவ தூதர்கள் மிகாமை தூதர்கள் பணிவுடைய ஆளுமை நாங்கள் கட்டளையிடுகிறோம். திருவையை தாங்க ஆசீர்வதிப்பா. நம்பி வருகிற பிள்ளைகள் ஒருபோதும் புறமே தருவதில்லை ராஜா. பூமியில் உள்ள அத்தனை மக்கள் உண்மையை படிக்கப்பட்டவர்கள் தகப்பன். ஒருவர் கெட்டு போகக்கூடாது. எல்லோரும் தீச்சூரை பெற்றுக்கொள்ளும். பாதாளம் அடைக்கப்பட்டு போகட்டும். உலகம் திறந்தே இருக்கட்டும் அப்பா. ரகசிய வழிகளில் ஒருவரும் கைவிடப்படக்கூடாது. எல்லோரும் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுகிறார். நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக செய்து இந்த நாமத்தை மகிழ்ப்படுத்திக் கொள்ளும். குறைகளாம் மகிமை வைத்து நிறைவாக்கி 2 அத்தியைக்கும் விலகி பாதுகாக்கிறோம். நாமத்தை கேட்கிற ஜீவனை நடத்தவே நாங்கள் வார்த்தைக்காக ஜெபிக்கிறோம். வார்த்தை தூரத்தனையாக பலன் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். அநேகருக்கு ஆறுதலா இருக்கிறாங்க. வார்த்தையில தான் உலகமே நிற்கிறதா. வாழ்க்கை மக்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும்.
பேச்சுகிறதா இருக்கட்டும், விடுதலை கிடைக்கிறதா இருக்கட்டும், பிசாசு ஓடியவர்களா இருக்கட்டும், நான் இயேசு கிறிஸ்து நாமத்தை கேட்டு நடத்தாங்க. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிற இது நேரமாக இருக்கிறது பிரியமானவர்களே. அதாவது உலகத்துக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சமாதானத்தை கூறுகிறவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. உலகத்துக்கு அவர் அப்படிங்கிறாரு, சமாதானத்தை கூறுகிறவராக இருக்கிறார். ஏசாயா 52:7 சொல்லுது, சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலையின் மேல் எவ்வளவு அழகாயிருக்கின்றன என்று வேதம் சொல்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 52:7 இப்படியாக சொல்கிறது. அதாவது சமாதானத்தை கூறி, இன்னைக்கு உலகத்துல மனுஷர்களுக்கு என்ன இல்லை? சமாதானம் இல்லையா? அந்த சமாதானத்தை கொடுக்கிற ஒருத்தர் தான் இருக்கிறார். அவர் யாருன்னா அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அதுதான் சொல்றாரு, சமாதானத்தை கூறு. அவருடைய ஊழியக்காரர்களுக்கு சொல்லுகிற வார்த்தை இதுதான். அவரை நேசிக்கிறவர்களுக்கு சொல்கிற வார்த்தை இதுதான். அவரை நம்புகிறவர்களுக்கு கொடுக்கிற வார்த்தை இதுதான். உனக்கு நான் சமாதானத்தை கொடுக்குறேன் இல்லையா, நீ போய் எல்லாருக்கும் சமாதானத்தை அறிவி. அல்லேலூயா. நற்காரியங்களை சுவிசேஷம் அறிவி. வேதத்தில் உள்ள நல்ல காரியங்களை நீ என்ன பண்ணு? அவர்களுக்கு சுவிசேஷமா அறிவி, நற்செய்தியை அறிவி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேற எங்கேயும் நல்ல செய்தி கிடைக்காது. ஏசப்பா கிட்ட மாத்திரம்தான் நற்செய்தி. அதனால தான் சொல்றாரு, அந்த நல்ல காரியங்களை நற்செய்தியாக எல்லாருக்கும் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்து. ரட்சிப்புனாக்கா இயேசு அப்படின்னா ரட்சகர். இயேசுனா அர்த்தம் ரட்சகர். அப்போ அந்த இயேசு ரட்சகர் என்பதை எல்லாருக்கும் நீ பிரசித்தப்படுத்து. இன்னைக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்கிறாங்க மக்கள். என்ன இருக்கிறாங்க? எப்படி இருக்கிறாங்க? பாதுகாப்பு இல்லாம இருக்கிறாங்க. அப்போ இயேசு தான் நமக்கு பாதுகாப்பு என்பதை நீ பிரசித்தப்படுத்து. பிரசித்தப்படுத்துன்னு சொன்னாக்க என்ன அர்த்தம்னா எல்லாருக்கும் விளம்பரம் பண்ணும். அல்லேலூயா. அப்போ உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய, அதாவது உன்னுடைய தேவன், நம்மை ஆளுகிற தேவன் தான் இந்த உலகத்தையே ஆண்டு கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தையே ஆளுகிறவர் யாருன்னு கேட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. ஒவ்வொரு தேசத்துக்கு ஒவ்வொரு ராஜாக்கள் இருக்கலாம். அந்தந்த தேசத்தை அந்தந்த ராஜாக்கள் ஆளலாம். ஆனா இயேசு கிறிஸ்து உலகத்தையே ஆளுகிற ராஜாவா இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனா நற்செய்தி சொல்லுகிறவருடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகா இருக்கிறது. அல்லேலூயா. அழகா இருக்கிறது என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய பார்வைக்கு அது அருமையா இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப பிரியப்படுகிறார். அப்படிப்பட்டவர்கள் மேல தன்னை பற்றி எல்லாருக்கும் பிரசித்தப்படுத்துகிறவர்களுக்கு, அவர் மூலமாய் எல்லோருக்கும் சமாதானத்தை கூறுகிறவர்களுக்கு அவர் சொல்கிற வார்த்தை, உன் பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது. அவர் கண்ணுக்கு, அவருடைய பார்வைக்கு, அல்லேலூயா, அவருடைய சிந்தனைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? அழகா இருக்கிறோம். மற்றவங்களை பத்தி கவலை. அல்லேலூயா. ஏன் கேட்டீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை கௌரவப்படுத்தி பார்க்க ஆசைப்படுகிறார். நம்மளை உயர்த்தி வைத்து பார்க்க ஆசைப்படுகிறார்.
இன்னைக்கு மனுஷர்களே என்ன செய்யறதில்ல, மதிக்கிறது. அந்த நிலைமை உருவாயிடுச்சு. மனுஷனே மதிக்க மாட்டான். ஒரு கொரோனா பேஷண்ட்டுனா அவனை சுத்தமா விலைக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் கூட அட்மிட் ஆகிற பேஷண்ட்டை கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, நர்சஸ்லாம் என்னமோ ஒரு மாதிரியா அவங்கள கிட்ட வர்றதுக்கு அந்த வேலை செய்கிறாங்க பாருங்க. கொஞ்சம் அப்படி வெளியே நின்று காத்தாரலாம் அப்படின்னு வந்தீங்கன்னா இல்லை உள்ள போங்கன்னு வரட்டுவாங்க ஹாஸ்பிட்டலில். ஹல்லேலூயா. கொஞ்சம் வெளியே வந்து நிற்கலான்னு இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, உள்ள போன்னு விரட்டுவாங்க. ஏன் விரட்டுவாங்கன்னா அவங்களுக்கு பயம். ஐயோ நீ வெளியே இருந்தால் எனக்கு ஒட்டிக்கணும், நீ வெளியே இருந்தால் எனக்கு ஒட்டிக்கணும், உள்ள போன்ற அப்படி பயப்படுறாங்க. யார் வேலை செய்கிற அந்த ஸ்வீப்பர்ஸு, இந்த சுத்திகரிப்பில் இருக்கிறவங்க, சுகாதாரத்தில் இருக்கிறவங்க, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னாக்கா அப்படி ஒரு விலைக்கு அப்படியே மனுஷன் மதிக்க மாட்டாங்க. கிட்ட கிராஸ் ஆகி போகும்போதே அப்படின்றாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், தெரியாம கிட்ட போயிட்டேனே மனுஷன் கிட்ட, ஏன்னா ஒட்டிக்கும். அந்த அளவுக்கு இன்னைக்கு மனுஷன் எப்படிங்கிறான், மனுஷன் மதிக்காம வாழக்கூடிய சூழலை வந்துச்சு. அன்பு தனித்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் எங்க திரும்ப கொண்டு போக போறேன், பரலோகத்துக்கு கொண்டு. பிலிப்பியர் 3வது அதிகாரம் 20-21 சொல்லுது, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்திலே இருக்கிறது. பிரியமானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும்போது சொல்லுகிறாரு, நம்முடைய குடியிருப்பு பூலோகத்தில் நம்ம குடியிருப்புக்காக அந்த பூமியை செய்து படைத்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷனுடைய குடியிருப்பு எங்க தான், பூமியில தான் அப்படின்னு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அதிகபட்சமான ஒரு அல்லேலூயா உயர்வுல சொல்றாரு, உன்னை பூமியில இல்ல, உன்னுடைய குடியிருப்பு எங்கத்தமா இருக்க போது பரலோகத்தில் இருக்கும். அல்லேலூயா. பூலோகத்தில் எத்தனை வாழ்க்கை, எவ்வளவு நாள் வாழ்க்கை தெரியுங்களா? 70 வருஷம் தான். ஒரு மனுஷனுக்கு பூமியில ஒரு மனுஷன் வாழ்றான்னா சாதாரண, அல்லேலூயா, ஒரு மனுஷன் நல்லா வாழ்ந்து இறந்துட்டு 70 வயசு ஆயிட்டா தான் அந்த பூர்ணமான மாதிரி வயசு. பலத்தின் மிகுதினால ஒருவேளை 80 வயசா கூட இருக்கலாம். அதுக்கு மேல கொடுக்கறதெல்லாம் போனஸ் தான். 70 தாண்டினாலே போனஸ் தான். ஒவ்வொரு நாளும் 70க்கு மேல இறந்தவங்களை வந்து ஐயோ இறந்துட்டாரா அப்படின்னு கேட்க மாட்டாங்க. நல்ல வயசு தாங்க, இறந்துட்டாரு, பரவாயில்ல, அப்படிதான் சொல்லுவாங்க. இல்லையா? கர்த்தர் சோதனை எது, இந்த பூமி குடியிருப்பு. ஆனா பரலோகத்தின் குடியிருப்பு எப்படி தெரியுங்களா? நித்திய 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 காலத்துக்கு ஒரு உயிரோடு இருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு மரணமே கிடையாது, அழிவுள்ள சரீரமே கிடையாது. இது அழிவுள்ள சரீரமா இருக்கிறதால வாதை கூடாரத்தை அணுகாதுன்னு சொல்றாரு. அங்க வியாதியே கிடையாது, வறுமை கிடையாது, அல்லேலூயா, மன அழுத்தம் கிடையாது, சந்தோஷம்னா சந்தோஷம். அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் எங்க கிடைக்கணும்? பரலோகத்தில். அதுதான் பிலிப்பியர் 3:20 சொல்றாரு, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரட்சகர் வரை எதிர்பார்த்து கொண்டிருப்போம். அப்போ பூமியில் இருக்கிற நாம அங்க இருந்தா எப்படி இருப்போமோ அந்த நிலைமைக்கு நீங்க தள்ளப்படும். அதான் உண்மையான கிறிஸ்தவன். ஒரு கிறிஸ்தவனா அவனுடைய குடியிருப்பு இப்ப எங்க இருக்கணும்னாக்கா பரலோகத்துல தான் இருக்கணும். ஆள் தான் இங்க இருக்கணும், சிந்தனை எல்லாம் பரலோகத்துல தான் இருக்கும். அல்லேலூயா. இங்க இருக்கிற சிந்தனையே வரக்கூடாது. நாளைக்கு என்ன பண்ணுவேன், நாளைக்கு என்ன பண்ணுவேன், படிப்பு இடிப்பு அது இது இதெல்லாம் இருக்குது, எல்லாம் தேவைதான், எல்லாம் சப்ஸ்டியூட் தான், மெயின் அது கிடையாது. ஒரு கிறிஸ்தவனுக்கு படிப்பா இருக்கட்டும், அலங்கரிப்பா இருக்கட்டும், வீடு வசதிக்காக நம்ம கட்டிக்கொள்கிறது இருக்கட்டும், அதை உண்ணுவது, உடுக்கிறது, இருக்கிறது, குடியிருப்பு, அதெல்லாம் அடுத்தது தான். அதை பற்றி கவலை ஒன்று இருக்கவே கூடாது. அதைத்தான் உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்கு கவலை. அதில் தான் அவன் சமாதானம் இழந்து போறான். உண்ண உணவு வேணும், உடுக்க உடை வேணும், இருப்பிடம் வேணும், இது 3 தான் மனுஷனுக்கு தேவை.
இந்த உலகத்துல. ஆனா நீ பரலோகத்துல இருக்கிற ஆளா இருக்கணும். உன் சிந்தனை அங்கதான். ஏன் நீ அங்கதான் இருக்க போற, இங்க கிடையாது. அல்லேலூயா. ஆனால் இங்க பத்தி கவலைப்படாது. ஏன்னா நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை மாத்திரம் தேட ஆரம்பிச்சது. உனக்கு உண்ண உணவை நான் கொடுத்துருவேன், கொடுக்க உடைய நான் கொடுத்துருவேன். நீ இருக்க இருப்பிடத்தை எந்த இடத்துல எல்லையை வகுக்கணுமோ எல்லையை வகுக்கணுமோ அந்த இடத்துல அந்த எல்லையை நான் வகுத்துருவேன். சமாதானத்தோட இருப்ப, சந்தோஷத்தோட இருப்ப, எல்லாம் உனக்கு இருக்கும். அல்லேலூயா. அதை நான் பார்த்துக்கிறேன். ஆனா ஓ சிந்தனை பரலோக ராஜ்யத்தை குறித்து. அதுதான் சொல்ற பரலோகத்து சொல்லி இருப்பாருங்க. குடியிருப்போ பல்லது அங்கே இருந்து, எங்கே இருந்து? பரலோகத்திலே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னா 3 காரியம் சொல்லப்படும். கர்த்தர்னா என்ன அர்த்தம்னா பாரங்களை சுமக்கிறவராகிய அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாரத்தை சுமக்கிறவராகிய, என் பாதுகாவலராகிய. அல்லது அடுத்தது கிறிஸ்து. கிறிஸ்துவ அபிஷேகம் பண்ணப்பட்டவரே, என்னை அபிஷேகிக்கிறவரே. அல்லேலூயா. 3 காரியத்தை நமக்கு செய்கிறார். கர்த்தர் நம்முடைய பாரங்களை சுமக்கிறார், இயேசு நம்மளை பாதுகாக்கிறார், கிறிஸ்து நம்மை அபிஷேகம் பண்ணுகிறார். அப்படிப்பட்ட அவர் வருகைக்காக நாம் காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய நோக்கம் தான். எப்போ வருவாரு, எப்போ என்ன பரலோகத்துக்கு கூட்டிட்டு போவார். ஒரு கவர்மெண்ட்ல வீடு கட்டிட்டாங்கன்னு வச்சுங்க, உங்களுக்குலாம் வீடு அலாட் பண்ணியாச்சு, கட்டி எல்லாம் முடிச்சாச்சு. அந்த கன்ஸ்ட்ரக்டர் என்ன பண்ணான், எல்லாத்தையும் ஹேண்டல் பண்ணிட்டான். யார் யாருக்கு எது எது வீடு அலாட்டை நாங்கள் பண்ணிட்டோம், உங்களுக்கு டோக்கனும் கொடுத்துட்டோம். இப்போ என்ன நம்ம எதிர்பார்ப்போம், என்னைக்கு அதை திறந்து விடுவாங்க உள்ள போகலான்னு. அல்லேலூயா. அதை போலவே நம்ம என்ன எப்படி இருக்கணும், எப்பயா என்னை கூட்டிட்டு போக போற அந்த இடத்துல, உனக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தின பின்பு நான் வந்து உன்னை கூட்டிட்டு போவேன். அப்போ உங்க எண்ணெல்லாம் எது மேல இருக்கணும், பரலோகத்து மேல தான் இருக்கணும். அவன் தான் உண்மையான, அவன் வந்து இந்த பூமிக்குரிய கவலை எல்லாம் அவனுக்கு வர்றதே வராது. அவன் திருப்தியா இருக்கும். அல்லேலூயா. எப்படி இருக்கிறேன்னு கேட்டா என்ன சொல்லுவான், கர்த்தருடைய கிருபையினால நான் நல்லா இருக்கிறேன்னு தான் சொல்லுவானே தவிர மற்றபடி இங்க இருக்கிற குறையெல்லாம் வந்து புலம்பவே மாட்டான். ஐயா எனக்கு ஒண்ணுமே சரியில்லையே, ஐயா என் கையில காசே இல்லையே அப்படிலாம் அவன் சொல்லவே மாட்டான். என் ஆண்டு எல்லாம் நடத்துறாருங்க. ஆனா என்னுடைய நோக்கம் என்ன தெரியுமா, நற்செய்தி அறிவிக்கிறது தான், இயேசுவை பிரஸ்தாபப்படுத்துகிறது தான், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுறது தான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்றா பாருங்க, 21வது வசனத்துல சொல்றாரு, பிலிப்பியர் 3ல, அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அவர் வருகையில் என்ன தெரியுமா நடக்கும், ஏன் வாங்க வாங்க கூப்பிடுறது தெரியுமா, இந்த வியாதி உள்ள சரீரம் நம்மளை விட்டு போயிடும். அல்லேலூயா. இந்த உலக உணர்வுகளெல்லாம் உள்ள இந்த சரீரம் நம்ம விட்டு போயிடும். அதாவது ஒருத்தர் கடன் பிரச்சனை ஆயிட்டாங்க, வியாதி ஆயிட்டாங்கன்னா சொல்லுவாங்க, ரொம்ப வியாதி ஆகிறவங்க சொல்லுவாங்க, எனக்கு கருணை மனுல வந்து எனக்கு என்ன எழுதுவாங்கன்னா, எனக்கு வந்து கருணை மரணத்தை கொடுங்கன்னு கேட்பாங்க. எனக்கு ஏதாவது இன்ஜெக்ஷனை போட்டு என்ன சாக அடிச்சிடுங்க, எங்களால் இந்த வேதனை தாங்க முடியலன்னு. ரொம்ப கடன் பிரச்சனை இருக்கிறவங்க கடனை மீறி உணர போக முடியலன்னா தற்கொலை பண்ணி சித்தரலான்னு சாவாங்க. அப்படின்னா அவங்க என்னன்னா, ஐயோ இந்த சரீரத்தில் இதெல்லாம் என்னால் உணர்ந்து என்னால் இதை அனுபவிக்க முடியல, இதை தாங்க முடியல, நான் செத்தா முடிஞ்சிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. முடியாது. இதை விட டபுள் பங்குல போய் மாட்டீங்க. எங்க போயிடுவீங்க தெரியுமா, பாதல போயிடுவீங்க. ஆனா அதே நேரத்துல ஏசப்பா நீ சீக்கிரம் வாரம் சீக்கிரம் வாரம் சீக்கிரம் வாரம்னு கூப்பிட்டீங்கன்னா இந்த சரீரத்தை விட்டு இந்த ஆத்மா எடுத்து மகிமை சரீரத்துக்குள்ள வச்சுக்குவார். அப்போ இந்த உணர்வு எல்லாம் நம்மளை விட்டு போயிடும். வியாதி கடன் தொல்லை அதெல்லாம் போயிடும். அவள்கிட்ட குட்டி போச்சு, சாப்டர் க்ளோஸ். அதுக்கப்புறம் நம்ம யாரா மாறிடும், உன்னதத்தின் பிள்ளைகளா மாறுகிறோம். அதை யாருமே கூப்பிட மாட்டாங்க பாருங்களேன். அல்லேலூயா. இயேசுவே சீக்கிரம் வாரம் கூப்பிடணும். மாறனாதா கூப்பிடணும். ஒரு அல்லது அதுதான் அவன் தான் உண்மையான கிறிஸ்துவை அறிந்தவன்.
அப்ப அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையுள்ள சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபமாக்குவார். அவர் பூமியில நம்மளை எப்படி தெரியுமா வச்சிருக்காரு? உயர்த்தி வச்சிருக்கிறார். 1 சாமுவேல் 2:8 அதான் சொல்லுது. அவர் சிறியவனை என்ன அர்த்தம்? எனக்கு யாருங்க இருக்கிறா, நான் ஒண்ணுமே இல்லைன்றான் பாருங்க. அந்த சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். எங்க எடுக்கிறாரா? புழுதியும் அங்கிருந்து நம்மளை உயர்த்துறார். குப்பை புழுதினா தெரியுங்களா? நீங்க வீட்டுல வேஸ்ட் பின்ல போடுறீங்களே, அது குப்பை புழுதி கிடையாது. ஒரு அளவு தெரியுங்களா? அது சாதாரண வேஸ்ட், அவ்வளவுதான். குப்பை புழுதினா தெரியுங்களா? உங்க வீட்டுல இருக்கிற அந்த டஸ்ட்பின்ல கையை விட்டு எடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பொருள் வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ண மாட்டீங்க? அருவ இருப்பீங்களா? மாற்ற மாட்டீங்க. டக்குன்னு கையை விட்டு கலரின்னு இருப்பீங்க. மற்றவங்களுக்கு தான் என்னமா குப்பையில கை விட்டுக்கிறோம், இல்ல ஒரு பொருள் ஒன்று தேவை, ஒன்று அது இருக்குதான்னு பாக்குறேன்னு சர்வசாதாரணமா தேடுவாங்க. ஆனா புழுதின்றதுனா தெரியுங்களா? எல்லா குப்பையும் கொட்டுறாங்க பாருங்க ஒரு இடத்துல. அங்க கண்ட குப்பையும் இருக்கும். ஹாஸ்பிட்டல் குப்பெல்லாம் இருக்கும். ஹாஸ்பிட்டல் குப்பைலாம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அல்ல இல்லையா? வெறும் மெடிசன் குப்பை இல்லை. ஹாஸ்பிட்டல் குப்பைனா என்ன அர்த்தம்? புண்ணு, சீழு, ரத்தம், தொடச்சது போனது எல்லாம், அல்ல இல்லையா? உள்ள இருந்து பார்ட்ஸ் எடுக்கிறது, அந்த குப்பையெல்லாம் இங்க கிடக்கும். அதுல கை விட்டு எடுப்பீங்களா? அந்த மாதிரி குப்பையில இருக்கிறோம் நம்ம இந்த உலகத்துல. நல்லா தெரிஞ்சுங்க, இந்த பூமியில ஒண்ணுமே நமக்கு இது கிடையாது. அதான் சொல்றாரு, உன்னை சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்து, எனக்கு முன்னால் தன்னை தாழ்த்துகிறவனை நான் உயர்த்துவேன். ஏன் முன்னாடி உன்னுடைய மகிமையெல்லாம் காட்டாது, உன் உயர்வெல்லாம் எனக்கு காட்டாது, சொல்லாது. எனக்கு முன்னால உன்னை தாழ்த்து, அல்லையா, உன்னை நான் உயர்த்துவேன். எங்கிருந்து உயர்த்துவாரு? குப்பையில் இருந்தும் புழுதியில் இருந்தும் நம்மை உயர்த்துவார். அதே நேரத்தில் அவர்களை பிரபுக்களோடு கூட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். மகிமையுள்ள சிங்காசனம். நம்மளுக்கு சேர் எப்படிப்பட்ட சேர் போடுறாரு தெரியுமா? அல்லையா? மகிமை உள்ள சிங்காசனம், உயர்வான சிங்காசனம். இந்த உலகத்துல நாம பார்க்கிற சிங்காசனம் எதுங்க? சிங்காசனம் யாரு? ராஜா உட்கார்றதுதான் சிங்காசனம். இப்ப தமிழ்நாட்டை ஆளுகிற சீஃப் மினிஸ்டர் உட்கார்றது சிங்காசனம். அதே மாதிரி இந்திய தேசத்தையே ஆளுகிற பிரதமர் உட்கார்ற இடம் அது சிங்காசனம். மினிஸ்டர்ஸ் எல்லாம் உட்கார்றது சிங்காசனம் கிடையாது, அதெல்லாம் சேர். பிரைம் மினிஸ்டர் உட்கார்ற இடம் எது? அல்ல இல்லையா? அதான் சிங்காசனம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நம்ம எங்க அந்த சிங்காசனம் பார்த்துக்கிறீங்களா? எத்தனை பேர் போய் சட்டசபை உள்ள போய் அந்த சிங்காசனத்தை பார்த்துருக்கிறீங்க? எத்தனை பேர் போய் கர்த்தர் சோதனை உள்ள போய் சீஃப் மினிஸ்டர் உட்கார சிங்காசனம், பார்லிமெண்ட்ல அவர் பிரைம் மினிஸ்டர் உட்கார சிங்காசனம் பார்த்துருக்கிறோம். நமக்கு தெரிஞ்ச சிங்காசனம் எதுன்னு தெரியுங்களா? கல்யாண சத்திரத்துல இருக்கும் பாருங்க, 2 சேர், பொண்ணைய மாப்பிள்ளைய உட்கார வைக்கிற சேர், அதுதான் சிங்காசனம் நமக்கு. அல்ல இல்லையா? சிங்காரிக்க வைக்கப்பட்ட சிங்காசனம். அது எப்படிப்பட்ட சிங்காசனம் தெரியுமா? உள்ள போய் பார்த்தா தான் தெரியும். அந்த சிங்காசனத்தை வச்சிருப்பாங்க மேல, பின்னால போய் பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற நாரெல்லாம் வெளியே தெரியும். அதுதான் நமக்கு பெரிய சிங்காசனம். அவன் டெக்கரேட் பண்ணி மறைச்சு வச்சிருப்பான். பின்னால பார்த்தீங்கன்னா செலோ டேப்லாம் போட்டு கூட ஒட்டி வச்சிருப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த சிங்காசனம் இல்லைங்க, நமக்கு கொடுக்கிற சிங்காசனம் மகிமையின் சிங்காசனம், உன்னை உயர்த்தி வைக்கிற சிங்காசனம். அல்லேலூயா. அதிகாரத்தின் சிங்காசனம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். சிங்காசனத்தை பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடைய, அவரே அவைகளை மேல் போச்சக்கரத்தை வைக்கிறார். அல்லேலூயா. ஏசப்பா அந்த பூமிக்கே அஸ்திபாரம் போட்டு வச்சுக்கிறார். அஸ்திபாரம் இல்லைனாக்கா நிற்காது, உங்க கண்ணுக்கு தெரியல. மகிமையில அஸ்திபாரம் இருக்குது. அதை எந்த விஞ்ஞானியும் கண்டுபிடிக்கவும் முடியாது. இவன் சொல்லினுக்கிறான் அந்த இடத்துல தொங்குது. ஒரு அல்ல சொல்லிங்களா? பைபிள் அப்படிதான் சொல்லுது, அந்த இடத்துல தான் ஆண்டவர் பூமி வச்சிருக்கேன்.
ஆனா இங்க வசனம் என்ன சொல்லுதுன்னா பூமியின் அஸ்திவாரங்கள். பூமியின் அஸ்திவாரம் என்ன அர்த்தம்? பூமிக்கு அஸ்திவாரம், வீட்டுக்கு அஸ்திவாரம் ஏது? பவுண்டேஷன் தானே. அப்போ பூமிக்கு அஸ்திவாரம் ஏது? அவர் போட்டு வச்சுக்கிறார். அது கர்த்தருடைய வகை. அவரே அவைகளின் பூச்சக்கரத்தை வைத்தார். அந்த அஸ்திவாரத்து மேல பூசக்கரம் பூமியை தூக்கி வைத்தார், தூக்கி வச்சுக்கிறார். ஆனால் அது அசையாம அப்படியே நிற்குது ஸ்டாண்ட். கொஞ்சம் அசைஞ்சதுன்னா என்ன ஆகும்? நம்ம தான் பெரிய பெரிய பில்டிங் கட்டி வச்சுக்கிறோமே, கொஞ்சம் லைட்டாக அப்படி சாஞ்சதுன்னா தஞ்சாவூர் பொம்மை மாதிரி அல்ல இல்லையா, என்ன ஆகும்? எல்லாம் வச்சுக்கு கீழே வரும். அது என்ன மாதிரி தலை டிஎம்டி கம்பி வாங்கி கட்டினாலும் அல்ல இல்லையா, அல்ல இல்லையா? செய்தாண்டு வச்சுக்கிறாரு. நம்ம இருக்கிறோம், அசைகிறோம், பிழைத்திருக்கோம். அவர் கொஞ்சம் அப்படி அசைச்சு விட்டான்னு வச்சுங்க, முடிஞ்சு போச்சு நம்ம கதை. அல்ல இல்லையா? அப்பேற்பட்ட தேவன் நம்ம தேவன், நம்ம ஆராதிக்கிற தேவன். அது சங்கீதக்காரோட சொல்றாரு பாரு, சங்கீதக்காரர் அவர் அவர் சொல்றாரு பாருங்க, அவர் ராஜா. அவரே சொல்றாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் சிறியவனை புழுதியில் இருந்து தூக்கி விடுகிறார். 113 7 8 வசனம், சங்கீதம் 113. அவர் சிறியவனை புழுதியில் இருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அப்படித்தானே செஞ்சாரு. ஆடு மாடு மேய்ச்சிருந்தவன் தானே தாவீது, அல்ல இல்லையா? ஆடு மாடெல்லாம் மேய்க்கிறவங்க யாரு? ஒன்றுத்துக்கும் உதவாதவங்க தான் ஆடு மாடு மேய்க்கணும். படிக்கலன்னா பிள்ளைகளை சரி மாடு மேய்க்க தாண்டா போவேணும், அல்ல இல்லையா? அப்படிப்பட்டவனை தூக்கி எங்க உட்கார வச்சார்? அரண்மனையில சிங்காசனத்துல உட்கார வச்ச ஒரு ஏசப்பா. சொல்றீங்களா? அல்ல இல்லையா? சிறியவனை பொழுதிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். உயர்த்துகிறார் ஏதோ உயர்த்த போறான்னு சொல்ல, உயர்த்துகிறான்னு அவரை உயர்த்ததுனால அவர் சொல்றாரு. அல்ல இல்லையா? அவனை பிரபுக்களோடும் சகல ஜனங்களின் அதிபதிகளோடு கூட உட்கார வைக்கிறார். ராஜாவை பார்க்கறதுக்கு யார் வருவா? பெரிய பெரிய அதிபதிகள்லாம் வருவான். அல்ல இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு பிரபுக்கள் பணக்காரர்கள் வருவார், மில்லியனர்ஸ் வருவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட சிங்காசத்துல ஒரு அரசாங்க ராஜாவை உட்கார வைக்கிறார்னா, ஏசப்பா சிங்காசனத்தை நம்ம உட்கார்ந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு. அல்லேலூயா. மகிமை சரிகிற சிங்காசனத்துல உட்கார வைப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க பார்த்தீங்கன்னா தானியேல் புத்தகத்துல பார்க்கிறோம், அங்கு யூத குலத்தை சேர்ந்தவங்க ஒரு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 4 பேர் இருக்கிறார். யாரு? தானியேல், மிஷாவேல், கர்த்தர் அசரியா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க பார்த்தீங்கன்னா இவங்க யூதா புத்திரர். யாரு? யூதா புத்திரர்களா இருக்கிறாங்க. இங்க பார்த்தீங்கன்னா வசனத்துல தானியேல் புத்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, பிரதானிகளின் தலைவர் தானியேல் அப்படின்னு ஒரு மனுஷன், அடுத்தது அனனியா என்ற ஒரு மனுஷன், அதுக்கு அடுத்தது மிஷாவேல் என்ற மனுஷன், அதுக்கப்புறம் அசரியா என்ற மனுஷன். 3 பேர் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை உயர்த்தி வச்சிருக்கிறார். எப்படி நம்ம உயர்த்தி வச்சுக்கிறார்? இந்த 4 பேரையும் நீங்க பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவங்களுடைய தகுதியை சொல்றாரு பாருங்க 3வது வசனத்துல. அல்லேலூயா. இந்த 4 பேர் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க பாருங்க. அப்போது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே, இவங்க இஸ்ரவேல் புத்திரர், அல்லேலூயா, ராஜ குலத்தார். இவங்க யாரு? ராஜ குலத்தை சேர்ந்தவர். யாரு? தானியேலு, அடுத்தது அனனியா, மிஷாவேலு, அடுத்தது அசரியா. 3 பேரும் எப்படிப்பட்டவனாக்கா ராஜ குலத்தை சேர்ந்தவங்க. அதுக்கப்புறம் துறைமக்கள். துறைமக்கள்னா அதிகாரங்களை ஆள தகுதி உள்ளவர்கள். அதுக்கடுத்தது மாசு இல்லாதவர்கள், கரைத்திரை இல்லாதவர்கள். அது மாத்திரம் இல்ல, அழகானவர்கள், சகல ஞானத்திலும் தேறினவர்கள், அறிவிலே சிறந்தவர்கள், கல்வியிலே நிபுணர்கள், ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமை உள்ளவர்கள். அப்படிப்பட்ட வாலிபர்கள் யாருன்னா, வயசானவங்க இல்ல, 4 பேரும் வாலிபர்கள், அழகான இத்தனை திறமையும் உள்ளவர்கள்.
ஆனா விசுவாசம் அவங்களை பற்றி எப்படி திரும்ப மாத்த பாக்குது. 4வது வசனம் சொல்லுது, அவர்களுக்கு கல்தேரின் எழுத்தையும். அல்லேலூயா. இஸ்ரவேலர் எப்படி மாத்த பாக்குது? கல்தேரின் எழுத்தையும். அடுத்தது அவங்க பாஷையும் கற்றுக் கொடுக்க ராஜா தன் பிரதானின் தலைவனாகிய அஸ்பேனாசுக்கு கற்பித்தான். போய் அவங்களை அப்படியே மாத்துறான். இவங்க எல்லா டேலண்டும் உள்ளவங்களா இருக்கிறாங்க. அல்லேலூயா. மாத்தி அவங்களை நமக்கு கொண்டு வாங்க. இன்னைக்கு பாருங்க, ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறதுக்கெல்லாம் ஆட்களே இல்லை. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறவங்கலாம் பாருங்க, வயசானவங்களா இருப்பாங்க, இல்ல நிறைய படிக்காதவங்க இருப்பாங்க, பாட தெரியாதவங்க இருப்பாங்க. அல்லேலூயா. அப்படிதான் இருப்பாங்க. அவங்க குரல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்காது. ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கல்தேர் கிட்ட இருக்கிறவங்கலாம் பாருங்க, பெரிய பெரிய சிங்கர்லாம் எங்கதான் இருப்பாங்க? அங்கதான் இருப்பாங்க. பெரிய பெரிய மியூசிஷியன்லாம் எங்க இருப்பாங்க? அங்கதான் இருப்பாங்க. அல்லேலூயா. நல்ல பாடல் கவிதை எழுதுறவங்க அங்கதான் இருப்பாங்க. இங்க ஒருத்தர் மாட்டாங்க. இங்க பாத்தீங்கன்னா வெறும் அந்த ட்ரம் வச்சு டம்மோல் 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 தட்டி தான் ஆண்டவர் பாடிட்டு இருப்பாங்க. எல்லாரையும் அங்க கூட்டிட்டு போயிடுது. ஆனா ஏசப்பா அவங்க எல்லா ஞானத்தை கொடுத்தாரு. ஆனா சாத்தா என்ன பண்றது தெரியுமா? சினிமா ஃபீல்ட்லயும் அதுலயும் எதுலயும் அவங்களை கொண்டு போய் நிறுத்தி அது பயன்படுத்தி இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆண்டோடைய பாட்டை ஹோம் தியேட்டர்ல போட்டு கேட்கலாம். நமக்கு எல்லாருக்கும் ஆசை தான். ஹோம் தியேட்டர்லாம் வச்சு நல்லா சவுண்டா வச்சு வால்யூம் வச்சு பேஸ் ட்ரிபிள்லாம் வச்சு கேட்கணும் ஆசை தான். ஆனா பாட்டு அந்த மாதிரி இருக்குதானா? இல்லை. ஏன்னா இங்க இருக்கிற மியூசிஷியனு, இங்க இருக்கிற ரெக்கார்டிங் சென்டர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? சும்மா சாதாரணமா இருக்கும். அல்லேலூயா. அது அங்க போனீங்கன்னு வச்சிங்களேன், எப்படி இருக்கும் ரெக்கார்டிங் சென்டர் சினிமா ஃபீல்ட்ல? அல்லேலூயா. எல்லாம் அவன் ஏற்றுக்கிறான். அதுல டேலண்ட் உள்ள எல்லா ஆட்களையும் அவன் ஏற்றுக்கிறான். அவங்க மியூசிக் போடுறவங்கன்னா நமக்கு மியூசிக் போட்டா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. போட விட தனக்கு ஏற்றுக்குது. அப்படிதான் இந்த அனனியாவையும், அல்லேலூயா, அனனியா மிஷாவேலையும் அதே போல அசரியாவையும் தானியலையும் அப்படி என்ன பண்ணுது? இவங்க அவ்வளோ டேலண்ட் உள்ள ஆளுங்க. இவங்களை எல்லாம் பக்கமா இழுத்து 5வது வசனம் சொல்லுது, ராஜா தான் உண்ணும் போஜனத்தையும். பார்த்தீங்களா? அல்லேலூயா. அந்த கல்தேர் அந்த ராஜா என்ன பண்றான்? அவன் சாப்பிட்ற உணவை கொடுக்குறான். ஒழுங்கா சாப்பிட்டு இருக்கிறாங்க இவங்க. நல்ல பொருளை சாப்பிட்டு நல்லா நல்ல டேலண்டா இருக்கிறாங்க எல்லாத்துலயும். அவங்கள கூட்டு ராஜா சாப்பிட்ற சாப்பாடுனா என்ன அர்த்தம்? கண்டதையும் தின்றது. அல்லேலூயா. அரண்மனையில் எப்படி என்ன பண்ணுவாங்க? இந்த ராஜா படம்லாம் பார்த்துருப்பீங்களே. அரண்மனையில் ராஜா உட்காந்து இருப்பாரு, நடனக்காரி ஆடுவா, டான்ஸ் ஆடுவா, இல்ல ராஜா போகமா இருப்பாரு. இங்க ஒரு பொண்ணு கையை அழுத்திருக்கோம், அங்க ஒரு பொண்ணு காலை அழுத்தின்னு இருக்கோம். அல்லேலூயா. இப்படி இவளுக்கு எடுக்க பாக்குது பிசாசு. ஆனா முதல்ல எப்படி இருந்திருக்கிறாங்க? மாசு இல்லாதவங்களா இருந்திருக்கிறாங்க. கர்த்தருடைய படைப்பு அப்படிதான் இருந்துச்சு. மனுஷன் அப்படிதான் அழகா படைச்சாராங்க. அல்லேலூயா. பிசாசு என்ன பண்ணிச்சவன? அவனை கரத்திரையா மாற்றி பாவத்தை பிரவேசிக்க பண்ணி இப்ப எல்லாரையும் கூட்டிட்டு எங்க வச்சிருக்கு? தான் பக்கம் வச்சிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நாம தான் என்ன செய்யணும்? ஆனா விடுதலை இல்லாம இருக்கிறாங்க, சமாதானம் இல்லாம இருக்கிறாங்க. ஆண்டவர் என்னுடைய சமாதானத்தை வைத்து சென்றிருக்கிறேன்னா அது அவங்க உணராம இருக்கிறாங்க தெரியுமா? அவர்களுக்கு ராட்சரசத்தையும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவிலே அவர்களை ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டான். அப்படி பிசாசு என்ன பண்ணுது? இன்னைக்கு ஆட்களை மாத்த பாக்குது. அதனால தான் நம்ம என்ன செய்யறோம்? ஆன்லைன்ல சபையை வசனங்களை கொடுக்குறோம். சின்ன பிள்ளைங்களுக்கு ஆன்லைன் மூலமா வசனத்தை கொடுக்குறோம். ஏன்னா அப்ப நடத்த முடியல. விபிஎஸ்ஸோ எதுவும் பிள்ளைங்களுக்கு எதுவும் நடத்த முடியல. எப்படி ஆன்லைன்ல நடத்தலாம்னு சொல்லிட்டா இந்த ஆன்லைன்ல பார்த்து இந்த பிள்ளைங்க தான் இந்த பப்ஜியும் அதுவும் கெட்டு போய் கிடக்குறாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அதெல்லாம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ற? நீ இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு தானே அதை பார்க்குறாங்க. அதை பேன் பண்ண இல்லை.
அல்லேலூயா. நான் சொல்றது என்னன்னா, இது மாதிரி கெட்டு போறாங்க பிள்ளைங்க. ஆனா ஆண்டுடைய வசனத்தை கேட்கறதுக்கு நாம் என்ன செய்யணும்? துரிதமா இறங்கினாதான். ஏன்னா ஆண்டுடைய வருகை நெருங்கி போச்சு. அவன் சாத்தா வந்து வாயை ஆவென்று பிளந்திருக்கிறான்னு சொல்லி வசனம் சொல்லு. பாதாளம் அப்படி ஆவென்று பிளந்திருக்கிறான். எல்லாரும் அப்படியே வாரி வாரி கொட்டிக்கிறான் உள்ள. அல்லேலூயா. மவுச்சு மவுச்சா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருத்தரா 2 பேரா இல்ல, கூட்ட கூட்டமா அவங்களை அழிச்சு கொண்டு போய் பாதாளத்தில் சேர்க்கணும். ஆனா நாம் என்ன செய்யணும்? ஆண்டவரை பற்றி பிரஸ்தாபப்படுத்தணும். அப்படி படுத்தினுடைய பாதங்கள் கர்த்தருடைய பார்வைக்கு எப்படிதான் அழகா இருக்கிறது, அன்பா இருக்கிறது. இல்லையா? ஆனா ஆண்டவர் உயர்த்த ஆரம்பிச்சிட்டாருன்னா யாரும் ஒண்ணு பண்ண. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லையா? ஆனா நம்ம அது இடம் கொடுக்கணும். தானியேல் பாருங்க, அந்த சாப்பாட்டுக்கு அவன் என்ன செய்யலாம்? இடமே கொடுக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் தீட்டுப்படுறதுக்கு விடவே கொடுக்கல. ராஜாவுடைய சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு தன்னை தீட்டுப்படுத்திக்க கூட அவன் விரும்பவே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பானை பாத்திரம் கிட்ட என்ன சொல்றான்? ஆண்டவரே, எனக்கு வந்து நீங்க மரக்கறி சாப்பாடு கொடுங்கன்றான். அப்ப அந்த பானை பாத்திரக்காரன் என்ன சொல்றான்? அப்படி இல்ல ராஜா, நாளைக்கு நான் போய் நிறுத்தும் போது நீங்களாம் வந்து ரொம்ப இறைச்சி போய் ரொம்ப வீக்கா தெரிஞ்சீங்கன்னா என்னை சிரசேதம் பண்ணுவேன், எனக்கு தலை வெட்டிடுவோம், நான் உங்களுக்கு எல்லாம் இதான் கொடுத்தாகணும்ன்றான். அப்பதான் தானியேல் சொல்றான், எனக்கு சரி, எனக்கு ஒரு 10 நாள் எங்களுக்காக கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க, நீங்க பாருங்க எங்க முகம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா எல்லாரோட ஃப்ரெஷ்ஷா இருக்கிறாங்க. அந்த 10 நாளுக்கு மாதிரி கரியம் மீனும் அத்தியம் இதையும் தண்ணியும் அடிச்சு அப்படி இருந்தவங்க முகத்தை காட்டிலும் தானியேல் முகமும் மிஷாவேல் முகமும் அனனியா முகமும் அஸ்தரியா முகமும் எப்படி இருந்துச்சான்? அவ்வளவு அழகா இருந்துச்சான். பாருங்க, பேரு முதல் கொண்டு மாத்தினான். தானியேலுக்கு 7வது வருஷத்துல தானியேல் 1:7 பெல்ஷத்சார் பேர் வச்சான். அனனியாவுக்கு சாத்ராக்கு பேர் வச்சான். மிஷாவேலுக்கு மேஷாக் என்று பேரிட்டான். அஸ்ரியாவுக்கு ஆபேத்நேகோ என்று பேர் வச்சான். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. தானியேலுக்கு என்ன பேரு? பெல்ஷத்சார். பேரெல்லாம் மாத்திரம் கர்த்தர் அழகான பேர்ல வைத்திருக்கார். நல்ல சொல்லுவீங்களா? ஆக கர்த்தர் நம்மை படைக்கும் போது சுத்தமா படைச்சாரு. விசுவாசத்துல வஞ்சிக்க பார்க்க தெரியுமா? நாம் இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். செபிக்கலாமா? அன்பான தேவனே, அருமையான இரட்சகரே, ஆவியானவரே, திருத்துவ தேவனே, நீங்க எங்களை மகிமை அடைய செய்வீர்கள். அல்லேலூயா. எங்களுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்குது. பரலோகத்தின் சிந்தையோடு கூட கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர், இயேசு என்னும் இரட்சகர், அல்லேலூயா, அந்த உலகத்துக்கு வர நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் ஆண்டவரே, உமது வருகைக்காக நாங்கள் எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கிறோம். நீ சீக்கிரமா வாருங்க. பலத்த கரத்துக்குள் நாங்கள் ஒப்புகிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஒத்தாசையுடன் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.